மத்தேயு சுவிசேஷத்திலிருந்து இப்போ வாசிக்கப்பட்ட இந்த பகுதியிலிருந்து நாம் தேவனுடைய வார்த்தை கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம், அதாவது புதிய ஏற்பாட்டில் 4 சுவிசேஷங்கள் இருக்கிறது. ஒன்று மத்தேயு, இன்னொன்று மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த 3 சுவிசேஷங்களும் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை வரலாறை கூறுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து அவர் 33 வருஷம் வாழ்ந்ததையும், அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததையும் என்ன செய்கிறது? இந்த 4 சுவிசேஷங்களும் பதிவு செய்கிறது. சரிங்களா? கவனிங்க, இந்த மத்தேயு சுவிசேஷத்திலிருந்து தான் நம்ம மலைப்பிரசங்கத்தை கேட்டோம். இந்த மத்தேயு சுவிசேஷத்தை எழுதினவர் யார் என்று சொன்னால் மத்தேயு என்கிறதான ஒரு ஆயக்காரன். இந்த மத்தேயு இயேசு கிறிஸ்துவை எப்படியாக வர்ணித்து இந்த புஸ்தகத்தில், மத்தேயு புஸ்தகத்தில் எழுதுகிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து ராஜா என்பதை அவர் என்ன செய்கிறார்? காண்பிக்கிறார். இப்போ மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை ஒரு வாசிங்களே. மத்தேயு 1:1 ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். சரிங்களா? இப்போ தாவீது யாரு? தாவீது இஸ்ரவேலுடைய ராஜா. அப்போ அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துன்னா, இயேசு கிறிஸ்து யாரு? அவர் ராஜா அப்படிங்கிறத என்ன செய்கிறார்? மத்தேயு காட்டுகிறார். அதாவது தாவீதினுடைய வழியாக தான் இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து தாவீது ராஜாவாக இருந்தால் இயேசு கிறிஸ்துவும் அவர் ராஜா என்பதை அவர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அடுத்தது நீங்கள் 2வது அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்களேன். 2வது அதிகாரம் 2வது வசனம் பாருங்கள். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். 2வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கும் போது வானசாஸ்திரிகள் அவரை தேடி வராங்க. எப்படி தேடி வராங்க? யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ராஜாவை தேடி வராங்க. ராஜ குழந்தையை தேடி என்ன செய்கிறார்கள்? வருகிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து அவர் ராஜ வம்சத்தில் பிறந்த ராஜா. அது மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்து அவர் யூதருக்கு ராஜா என்று சொல்லி சொல்லுகிறார். இப்போ 3ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் பாருங்களேன். 3வது அதிகாரம் 2வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராட்சியும் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். இங்கே யார் பிரசங்கம் பண்ணுறதுனா யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படி முன்னாடியே வந்து பிறந்தவன். அவன் என்ன சொல்கிறான்? அதாவது மனம் திரும்புங்க, பரலோக ராட்சியும் சமீபத்திருக்கிறது. பரலோக ராட்சின்னு ஒன்று இருக்குது. அந்த ராஜ்யத்திற்கு ராஜா ஒருவர் வரப்போகிறார். அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை யோவான் ஸ்நானகன் என்ன செய்கிறார்? ராஜ்யத்துக்கு ராஜாவுடைய பிறக்கிறதுக்கான வழியை என்ன செய்கிறார்? ஆயத்தப்படுத்துகிறார். 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் பாருங்களேன். 17 அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இப்போ இந்த வம்ச வரலாறில் இயேசு கிறிஸ்து தாவீதினுடைய வம்சத்தில் பிறக்கிற ராஜா என்று சொல்லுகிறார். 2வது அதிகாரத்தில் சாஸ்திரிகள் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி தேடி வருகிறார்கள். யோவான் ஸ்நானகன் 3வது அதிகாரத்தில் மனதிருமங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, இயேசு கிறிஸ்து ராஜாவாக வரப்போகிறார் என்பதை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை அவரே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, மனதிருமங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, நான் தான் ராஜான்னு சொல்கிறார். இப்போ 1 முதல் 4 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து அவர் ராஜா என்பதை காட்டுறார் மத்தேயு. அடுத்தது 5 முதல் 7 வசனங்களில் நம்ம படித்தோம். 5 முதல் 7 அதிகாரங்களிலே நம்ம என்ன படித்தோம்? இயேசு கிறிஸ்துவினுடைய மலைப்பிரசங்கத்தை பார்த்தோம். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யத்தினுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து அங்கே இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? பிரசங்கிக்கிறார். எனக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது,
நான் தான் ராஜா, எனவே என்னுடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டுமானால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆவியில் எளிமையுள்ளவர்களாக இருந்து, பூமிக்கு உப்பாக இருந்து, உலகத்துக்கு வெளிச்சமாக இருந்து, கொலை செய்யாமல், விபச்சாரம் செய்யாமல், களவு செய்யாமல் என்ன செய்யணும்? ஒருவரை ஒருவர் நேசித்து உங்களுடைய பொக்கிஷத்தை பரலோகத்திலே சேர்த்து வைங்க. மாயக்காரர்களாக இருக்காதீங்க. என்ன செய்யுங்க? உற்சாகமாய் கொடுங்க. அடுத்தது ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க. உங்களை நீங்களே நியாயத்திற்காமல் நியாயாதிபதி ஒருவர் வரப்போகிறார். அவரை நீங்கள் என்ன செய்யுங்க? அவர் உங்களுக்கு நியாயம் தீர்ப்பார். இப்படியெல்லாம் அவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய ராஜ்யத்தினுடைய காரியங்களை குறித்து அவர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். அடுத்து மட்டும் இல்லை, 2 வாசல்கள் இருக்கிறது. ஒன்று விசாலமான வழி, இன்னொன்று இடுக்கமான பாதை. நீங்கள் இடுக்கமான பாதைக்கு வந்தால் மட்டும்தான் நீங்கள் எங்கே போக முடியும்? என்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே நுழைய முடியும், இல்லைன்னா நுழைய முடியாது என்று சொல்லுகிறார். அடுத்தது 2 வீடு கட்டுறவர்களை குறித்து சொல்கிறார். யார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள்? மண்ணின் மீது கட்டுகிறவர்கள் அல்ல, இயேசு என்கிற கற்பாறை மேலே கட்டுகிறவர்கள் தான் என்ன செய்வாங்க? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். அவர்கள் தான் நிலைத்திருப்பார்கள் என்பதை அவர் என்ன செய்கிறார்? இப்படி அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய ராஜ்யத்தினுடைய காரியங்களை குறித்து அவர் என்ன செய்கிறார்? பேசிக்கொண்டே வருகிறார். அடுத்தது 8 முதல் 10 அதிகாரங்களில் நாம் பார்த்தோம்னா ராஜாவுடைய வல்லமை குறித்து மத்தேயு பதிவு செய்கிறார். இந்த ராஜா யார் என்று சொன்னால் அவர் வல்லமை உடையவர். என்ன வல்லமை உடையவர்? அவர் வியாதிஸ்தர்களை குணமாக்குகிறவர், மரித்தவரை உயிரோடு எழுப்புகிறவர், காற்றையும் கடலையும் அதட்டுகிறவர். சரியா? அவருடைய வல்லமைக்கு நிகரான வல்லமை ஒன்றும் கிடையாது. பிசாசுகளை விரட்டுகிற வல்லமை, வியாதிகளை முடவனை நடக்க வைக்கிற வல்லமை, குருடர்களுக்கு பார்வை கொடுக்கிற வல்லமை அவரிடத்தில் இருந்தது. எனவே அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். 11 12 வசனத்தில் அதிகாரங்களில் மத்தேயு 11 12 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ராஜா என்பதை யூதர்கள் என்ன செய்தார்கள்? நிராகரிக்க ஆரம்பித்தார்கள். நல்லா கவனிங்க. கிறிஸ்து யார்? அவர் ராஜா. கிறிஸ்து யார்? ராஜா. யாருக்கு ராஜா? அவர் எல்லாருக்கும் ராஜா. உங்களுக்கும் எனக்கும் அவர் ராஜா. அவர் தான் என்னை ஆளுகை செய்கிறார். ராஜா எனக்கு ஒரே ஒரு ராஜா. யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக, பரலோகத்திற்குள்ளாக நீங்களும் நானும் இருக்கிறோம். எனவே நீங்களும் நானும் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறபடினாலே அந்த ராஜ்யத்தினுடைய ராஜாவினுடைய கட்டளைகளுக்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். சரியா? அடுத்தது 11 12 வரைக்கும் இந்த அதிகாரத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ராஜாவை யூதர்கள் என்ன செய்கிறார்கள்? புறக்கணிக்கிறார்கள். அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ராஜா எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இவரையும் எதிர்பார்த்தாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த எல்லா ராஜாக்களுமே அவர் பாவத்தில் பிறந்தவர்கள். அவர்கள் பாவத்திற்கு அட்ஜஸ்ட் பண்ணுகிறவர்கள், பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிறவர்கள், பாவம் செய்யக்கூடியவர்கள். ஆனால் இயேசு ராஜா அவர் எப்படிப்பட்டவர்? பாவம் இல்லாதவராக இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் பரிசுத்த தேவனாக இந்த உலகத்துக்கு வந்தார். ஆனால் இந்த யூதர்கள் பழைய ஏற்பாட்டில் ராஜா எப்படி இருந்தாங்களோ அதே ராஜா இப்படி இவரும் என்ன செய்வார்? அப்படி தான் இருப்பார்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க செய்கிற தவறுகளுக்காக இவர் என்ன செய்யணும்? ஒத்து போகணும்னு நினைச்சாங்க. அதனால் அவர் ராஜாதி ராஜாவா தேவனுடைய கட்டளைகளுக்கு, பிதாவுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும்படி இந்த உலகத்திலே அநேக சத்தியங்களையும் போதனைகளையும் அவர் செய்தும் அற்புதங்களை கண்டும் கூட அவர்கள் என்ன செய்யலை? உணரவில்லை, அவரை ராஜாவாக அங்கீகரிக்கவில்லை. சரியா? இப்போ 12வது அதிகாரம் கடைசி பகுதியை தான் இப்போ வேத பகுதியாக நம்ம வாசித்தோம். இப்போ இந்த பகுதியில் அவர் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுகிறார். வாசிங்க 12ஆம் அதிகாரம் 46வது வசனம். இப்படியாக அவர் ஜனங்களோடு பேசுகையில். இப்படி அவர் ஜனங்களோடு பேசுகையில் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அத்தனை காரியமும் சரியா? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே
இப்படிப்பட்டவன் தான் நுழைய முடியும், இதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லி இந்த காரியத்தை எல்லாம் அவர் பேசி கொண்டு இருக்கும்போது அங்கே நடக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், அவனுடைய தாயாரும் இயேசு கிறிஸ்துவுடைய தாயாரும் சகோதரர்களும் அவரை பார்க்கும்படி வராங்க. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துனுடைய தாயார் யார்? மரியாள். அவருடைய சகோதரர்கள் யார்? மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்தவர்கள். சரியா? இப்போ இயேசுவை பார்க்கும்படி வராங்க. இப்போ அங்கே இருக்கிறவங்க சீசர்கள், ஏகப்பட்ட திரளான கூட்ட மக்கள் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்துக்குள்ளே இயேசு இருக்கிறாரு. அந்த கூட்டத்துக்கு வெளியே தாயும் சகோதரர்களும் நின்று கொண்டு இருக்கிறாங்க. இயேசுவை நாங்கள் பார்க்கணும்பா, அவர் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அங்கிருந்து வந்த நபர்கள் இங்கே வந்து உள்ளே சொல்கிறாங்க, இயேசுவிட்ட சொல்கிறாங்க, இயேசுவே, உம்மை பார்ப்பதற்கு உன்னுடைய தாயும் சகோதரர்களும் என்ன செஞ்சுருக்காங்க, வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுக்கு இயேசு சொல்கிற வார்த்தை அற்புதமான வார்த்தை. அந்த வார்த்தையை பாருங்கள். 49 அதாவது 48 தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார்? இயேசு சொல்கிறார், என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீசர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. யார் சொல்கிறாரு? சீசர்கள், கூட இருந்த சீசர்கள். சீசர்கள்னால் யார்? அப்போஸ்தலர்கள். 12 பேர். 12 அப்போஸ்தலரை பார்த்து சொல்கிறாரு, இவங்க தான் என்னுடைய தாய், இவங்க தான் என்னுடைய சகோதரர்கள். அப்போ அவங்க 2 பேர்த்துக்கு எப்படி இருந்திருக்கும்? அர்த்தமாக இருந்திருக்குல்ல? அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா 50வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் தாயுமா இருக்கிறார்கள். அப்போ கிறிஸ்துனுடைய தாய் சகோதரர்கள் யார் அப்படிங்கிறத இங்கே என்ன செய்கிறார்? அடையாளம் காட்டுகிறார். என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள். சரியா? அப்போ இன்றைக்கி தலைப்பு என்னன்னு சொன்னால், யார் இயேசுவின் குடும்பத்தார்? யார் இயேசுவின் குடும்பத்தார்? அல்லது தலைப்பு இப்படியும் சொல்லலாம், இயேசுவின் பூலோக குடும்பத்தாரும் பரலோக குடும்பத்தாரும். இயேசுவின் பூலோக குடும்பத்தாரும் பரலோக குடும்பத்தாரும். இப்படியும் தலைப்பு என்ன செய்யலாம், போட்டுக்கலாம். சரிங்களா? தலைப்பு என்ன? இயேசுவின் பூலோக குடும்பத்தாரும் பரலோக குடும்பத்தாரும். இதுதான் தலைப்பு. இந்த தலைப்பில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இன்றைக்கி செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், கேட்க போகிறோம். இது மிக மிக முக்கியமான செய்தி. சரியா? இப்போ நம்ம பூலோகத்தில் நமக்கு எல்லாருக்குமே குடும்பங்கள் இருக்கா இல்லையா? இருக்குது, குடும்பங்கள் இருக்குது. இயேசு கிறிஸ்துவுக்கும் அப்படி பூலோகத்தில் குடும்பம் இருந்துச்சு. தாய் இருந்தாங்க, தகப்பன் இருந்தாங்க, சகோதரர் இருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து பூலோக குடும்பத்தை காட்டிலும் பரலோக குடும்பத்தை என்ன செய்தார்? நேசித்தார். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி செய்தி. நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் செய்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, முதல்ல பூலோகத்தினுடைய குடும்பத்தார், இயேசு கிறிஸ்துனுடைய பூலோகத்தினுடைய குடும்பத்தாரை பார்க்கலாம். பூமியில் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு குடும்பம் இருந்துச்சு. இப்போ மரியாள் தாய், மரியாள் இயேசுவின் தாய் தான் யார்? மரியாள். இப்போ லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28 முதல் பாருங்கள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, மரியாள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க. அப்போ இந்த மரியாள் யார்? கிருபை பெற்றவள். இந்த மரியாள் யார்? இயேசுவின் தாய் யார்? கிருபை பெற்றவள். கிருபை என்று சொன்னால், அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா ஸ்திரீகளை காட்டிலும் இந்த ஸ்திரீ வயிற்றில் இயேசு பிறக்கிறார். இதுதான் பெரிய கிருபை. மற்றவர்களை காட்டிலும் இந்த ஸ்திரீனுடைய வயிற்றில் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அப்போ கிருபை பெற்றவளே, தேவதூதன் சொல்கிறாரு, பிரவேசித்து கிருபை பெற்றவளே, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அப்போ இந்த மரியாள் இயேசு கிறிஸ்துனுடைய தாய்
இந்த மரியாள் கிருபை பெற்றவள் மட்டுமல்ல, அவள் தேவனால் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். சரிங்களா? அடுத்தது தொடர்ச்சியாக பாருங்க, 30வது வசனம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். 42வது வசனம் பாருங்க, 1:42. உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இங்க யார் சொல்றது? எலிசபெத் சொல்றான். தேவதூதன் கிருபை பெற்றவள் என்று சொல்லி வாழ்த்துகிறான். அதே போல எலிசபெத் யாருன்னு சொன்னா யோவான் ஸ்நானனுடைய அம்மா. அவளும் என்ன செய்கிறாள்? மரியாளை வாழ்த்துகிறாள். அப்ப மரியாள் இயேசுவை எப்படி பார்க்கிறா அப்படின்னு சொன்னா, லூக்கா 1:47 சொன்ன பாருங்க. லூக்கா 1:47 என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. இயேசு கிறிஸ்து மகன்தான், ஆனால் அவர் இரட்சகர் என்று சொல்லி என்ன செய்கிறார்? விசுவாசிக்கிறாள். இங்கே நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு பூமியில் குடும்பம் இருந்துச்சு, தாய் தகப்பன் சகோதரர்கள் இருந்தாங்க. இப்போ இங்கே வந்தது யாருன்னு, இயேசுவை பார்க்க வந்தது யாரு? தாயும் சகோதரர்கள். தகப்பன் எங்கே போனாலும் தெரியல, ஆனால் தாயும் சகோதரர்களை மட்டும்தான் இங்கே குறிப்பிடுது. இப்போ ஒரு வேளை தகப்பன் என்ன செஞ்சுருக்கலாம்? இறந்து போயிருக்கலாம். யோசேப்பை பற்றி இங்கே ஒன்றுமே என்ன செய்யலை, சொல்லப்படலை. இப்போ பூலோக குடும்பத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய அணுகுமுறை எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். அணுகுமுறை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பாருங்களேன். வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 48-49 பாருங்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 48-49. கவனிங்க. இப்போ இங்கே லூக்காவில் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே லூக்காவில் நம்ம பார்க்கும்போது இங்கே தாயும் தகப்பனும் சகோதரர்களும் என்ன செய்கிறாங்கன்னா, வருஷத்தில் ஒரு டைமு எருசலேமுக்கு பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்காக போவாங்க. போகும்போது இயேசு கிறிஸ்துவுக்கு 12 வயசு. அந்த 12 வயசு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து காணாமல் போயிடுறாரு. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தாயும் தகப்பனும் என்ன செய்கிறாங்க, தேடி எப்படியோ ஒரு வகையில் கண்டுபிடிச்சிட்டு, இப்போ அவங்க தாய் தான் கேட்குறா. என்ன கேட்குறா? தாய் என்ன கேட்குறா? அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, என்ன சொல்கிறாரு? மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே என்றார். அதற்கு இயேசு சொல்கிற பதிலை கவனிங்க. அதுக்கு இயேசு என்ன சொல்கிறாருன்னா, அதற்கு இயேசு, நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். என்ன சொல்கிறாரு? ஏன் என்னை தேடுறீங்க? நீங்கள் உங்கள் உரிமையில் மகனேன்னு சொல்கிறீங்க, ஆனால் நான் செயல்பட வந்த நோக்கமே இதுதான். பிதா என்னை அனுப்பினார், பிதாவுக்கு அடுத்தவைகளை நான் என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். இப்போ இங்கே நல்லா கவனிங்க, யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு? சரீரத்தினுடைய தாய் தகப்பனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இங்கே யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு? பிதாவுக்கு. புரியுதுங்களா? அப்போ இங்கே சொல்லுகிற காரியம் என்ன? அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் பிதாவுக்கு அடுத்தவைகளை நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. என்ன செய்யவில்லை? உணர்ந்து கொள்ளவில்லை. இப்போ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில், அப்போ நம்ம தப்பாக நினச்சிடக்கூடாது. அப்போ இயேசு கிறிஸ்து அப்பா அம்மாவை வெறுக்கிறாரு அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது, நினச்சிடக்கூடாது. ஆனால் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிறார். இங்கே பார்த்தீங்கன்னா 51வது வசனம் பாருங்களேன். பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்து ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இல்லைங்களா? கீழ்ப்படிந்திருந்தது. தாய் தகப்பன், சரீர பிரகாரமான தாய் தகப்பனுக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்ததா. அதே நேரத்தில் அவருக்கு பிதாவினுடைய குடும்பத்தில் பிதாவுக்கு பிள்ளையாக இருந்து, பிதாவுக்கு குமாரனாக இருந்து செய்ய வேண்டிய காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் அவர் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள். நமக்கு குடும்பங்கள் இருக்குது,
தாய் தகப்பன்மார் இருக்கிறாங்க, பெற்றோர்கள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் நமக்கு ஆவிக்குரிய தகப்பன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார், பிதா இருக்கிறார். ஆனால் நம்ம யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியத்தை பாருங்களேன். சரிங்களா? ரெண்டாவது அடுத்த ஒரு காரியத்தை பாருங்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் தம் பெற்றோர்களோடு எப்படி அணுகுமுறையில் இருந்தார், உறவு முறையில் இருந்தார் என்பதை பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், யோவான் 2ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள். 2வது வசனத்திலிருந்து படிங்க. இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவளுக்கு திராட்சரசம் இல்லை என்றால், அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன செய்கிறாரோ அதன்படி நீங்கள் என்ன செய்யுங்கள் என்றார். இங்கே நடந்த விஷயம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து அவருடைய தாய் எங்கே போகிறாங்க? ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறாங்க. கானா ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னா, தாய் கவனிக்கிறா. தாய் கவனிக்கும் போது அங்கே சிறப்பான உணவு, இங்கே கல்யாணத்தில் நம்ம சிறப்பான உணவு எது? பிரியாணி இல்லையா? அங்கே அந்த நாட்களில் சிறப்பான உணவு எதுன்னா திராட்சை ரசம். சரியா? இந்த திராட்சை ரசம் 2 வகைப்படும். ஒன்று புளிப்புள்ளது, போதை கொடுக்கும். இன்னொன்று போதை இல்லாதது. சரியா? அப்போ இந்த கல்யாணத்தில் அதாவது போதை இல்லாத ருசியுள்ள அந்த திராட்சை ரசத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? கொடுத்து கொண்டிருந்தார்கள். இதை மரியாள் கவனிக்கிறார். திராட்சை ரசம் குறைஞ்சி போச்சு. இப்போ இயேசு கிறிஸ்துக்கிட்ட கேட்குறா. இயேசு கிறிஸ்துக்கிட்ட சொல்கிறா, இங்கே திராட்சை ரசம் குறைஞ்சி போச்சு. அப்போ இயேசு சொன்ன பதில் என்ன? ஸ்திரியே, அம்மானெலாம் கூப்பிடலங்க. என்ன சொல்கிறாரு? ஸ்திரியே. புரியுதா? பெண்ணே. ஸ்திரியே என்னன்னா பெண்ணே. அப்போ இங்கே அவமரியாதை பண்ணிட்டாரா இயேசு கிறிஸ்து? இல்லை. அவர் அங்கே இருந்தது என்னென்னா, அவர் தேவனாக வந்தது மட்டும் இல்லை, 100% மனிதனாகவும் வந்தார் அவர். சரிங்களா? இவங்க பார்க்குற பார்வை, இந்த தாயும் தகப்பனும் பார்க்குற பார்வை அவரை மனிதனாக, மற்றவர்களும் சீசர்களும் கூட அவரை மனிதனாக பார்க்குறார். ஆனால் இவர் தன்னை ஒரு தேவனாக என்ன செய்கிறார்? அங்கே காண்பிக்கிறார். இப்போ அங்கே என்ன சொல்ல வர்றாருன்னு பாருங்களேன். என்ன சொல்கிறாரு? ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை. என் வேலை இன்னும் வரவில்லை. சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து தம் பூலோகத்தில் தாய் தகப்பனோடு அவர் எப்படி ஐக்கியமாக இருந்தார்? அப்பம்மா அப்படிங்கிற அந்த சரீர பிரகாரமான அந்த உறவு இருந்தாலும் அவர் அதிகமாக கடவுளுடைய திட்டங்களுக்கும் பிதாவுடைய நோக்கங்களுக்குமே தன்னை முழுவதுமாக என்ன செய்தான்? அர்ப்பணித்து செயல்பட்டார். இதுதான் முக்கியமான விஷயம். சரியா? இன்னொரு விஷயமும் பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 25 யோவான் 19ஆம் அதிகாரம் 25 பாருங்களேன். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிலேயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பான சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசன் நோக்கி, உன் தாய் என்றார். அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இப்போ எங்கே நல்லா கவனிங்க. போர் அடிக்குதா? பூலோகத்தில் வாழுகிற இயேசு கிறிஸ்து தம்முடைய குடும்பத்தாரோடு எப்படி ஐக்கியமாக இருந்தார் என்பதை பார்த்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? அப்போ இங்கே இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கிறார். அவர் அடிக்கப்பட்ட கூட யார் இருக்குது? தாய். அடுத்தது சீசர்களும் இருக்கிறாங்க. இப்போ தாயை பார்த்து சொல்கிறாரு, ஸ்திரியே, நான் உனக்கு மகன் இல்லை, அதோ உன் மகன், அதோ உன் மகன். ஒப்படைச்சிட்டு போகிறார். குடும்பத்தை என்ன செய்கிறாரு? அதாவது தன்னுடைய தாயை இன்னொரு இடத்துல, ஏன்னா இவர் இப்போ அடுத்தது எங்கே போக போகிறாரு? மரித்து உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு என்ன செய்ய போகிறாரு?
போக போகிறார். அதனால் அவர் எனக்கு தாய் தகப்பன் அப்படின்னு சொன்னால் எத்தனை வருஷத்துக்கு? 33 வருஷத்துக்கு மட்டும்தான் நீ தாய். சரீர பிரகாரமான தாய் நீ எப்போ? 33 வருஷத்துக்கு மட்டும்தான். அதுக்கு முன்னாடி இயேசு எங்கே இருந்தார்? அதுக்கு முன்னாடி அவருடைய தகப்பன் யார்? பிதா. புரியுதா? அதனால் இங்கே கொஞ்ச நாள் மட்டும்தான் நான் உனக்கு மகனாக இருக்க முடியும். ஆனாலும் சரீர பிரகாரமான மகனாக தான். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் எனக்கு ஸ்திரீ, நீ ஒரு பெண் தான். அதனால தான் அவள் இதோ கர்த்தருக்கு நான் அடிமை என்று சொல்லி அர்ப்பணித்தாள் மரியாள். புரியுதுங்களா? இப்போ இந்த 3 சம்பவத்தையும் நம்ம பார்க்கும்போது மரியாள் யார் என்று சொன்னால் அவள் கிருபை பெற்றவளாக இருந்தாலும் கூட, இயேசு கிறிஸ்து அவள் மூலமாக இந்த உலகத்தில் பிறந்தாலும் கூட, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு தாயாக இருந்தாலும் கூட, இயேசு கிறிஸ்து தாயாக அவர் எண்ணினார். அதே நேரத்தில் ஒரு பெண்ணாகவும் என்ன செஞ்சார்? எண்ணி தன்னுடைய தாய் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து கீழ்ப்படிந்தது மட்டுமல்ல, அதை காட்டிலும் பிதாவுடைய சித்தத்திற்கு அதிக முக்கியத்துவத்தை என்ன செய்தார்கள்? கொடுத்தார் என்பதை நம்ம முக்கியமாக இதில் அறிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். சரியா? இப்போ இன்றைக்கி இந்த மரியாளை குறித்து மரியாளை வணங்குகிறார்கள். மரியாள் ஒரு கடவுள் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள்? வணங்குகிறார். யார்? ரோமன் கத்தோலிக்கர் என்ன செய்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை, அதாவது மரியாளை என்ன சொல்கிறாங்கன்னா, மரியாள் இல்லைன்னா எப்படி இயேசு கிறிஸ்து வந்திருப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஏன் மரியாள் இல்லைன்னா இன்னொரு பெண்ணோடு என்ன செய்வார்? மரியாள் இல்லை அப்படின்னு சொன்னால் இன்னொரு பெண் மூலமாக என்ன செய்வார்? ஒரு கடவுள் மனிதனாக வரணும்னு சொன்னால், அதாவது மரியாள் ஒரு பாத்திரம், ஒரு கருவிதான ஒழிய கடவுள் கிடையாது. இது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ இந்த காணா ஒரு கல்யாணத்தில் ஏதோ திராட்சரசம் குறைவாக இருக்குன்னு சொன்னோன்னே இயேசு சொன்னார், ஸ்திரியை உனக்கு எனக்கு என்ன, இன்னும் என் வேலை வரல அப்படின்றார். இப்போ மரியாள் கடைசியாக பேசின வார்த்தை எதுன்னு சொன்னால் 5வது வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே இருக்கிற அந்த வேலைக்காரங்களை பார்த்து சொல்கிறாரு, இவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி என்ன செய்யுங்கன்ட்டு போயிட்டு. இதுதான் கடைசி வார்த்தை. இப்போ அதாவது மரியாளே இயேசு கிறிஸ்துவை அங்கீகரிக்கும் போது இந்த ரோமன் கத்தோலிக்கர்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? அங்கீகரிக்க மாட்டாங்க. அப்போ இன்றைக்கி மரியாளை கடவுளாக என்ன செய்கிறார்கள்? வணங்குகிறார்கள். அடுத்தது அவள் ஒரு கன்னி. ஏன் கடவுளாக வணங்குறாங்கன்னா கன்னி. இப்போ கன்னிகை அப்படின்னு சொன்னால் கன்னி வயிற்றில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதே நேரத்தில் நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் யோசேப்பு தன் மனைவியோடு சேரனாங்க. அதுக்கு பின்னாடி கணவன் மனைவியாக சேர்ந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட 4 ஆண்கள், அதிகமான சகோதரிகள் பிறந்தாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அவன் தாயும் சகோதரர்களும் வந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். புரியுதுங்களா? அப்போ அவனுடைய தாயும் சகோதரர்களும் எங்கே நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், அங்கே பாருங்களேன். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 54-55 பாருங்கள். தாம் வளர்ந்த ஊரிலே அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? இவன் தச்சனுடைய குமாரன். இயேசு கிறிஸ்து யாரு? தச்சனுடைய குமாரன். அவங்க அப்பா தச்சன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர்கள் அல்லவா? அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரர்கள் யாரு? எத்தனை பேர்? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா. இயேசு கிறிஸ்துவுக்கு, அதாவது கவனிங்க, இயேசு அவர் யோசேப்பினுடைய முறையில் பிறக்கலை. சரியா? இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரிக்கி கன்னி மரியா இடத்துல பிறந்தார். ஆனால் மரியாள் கடைசி வரைக்கும் கன்னியாக இல்லை. அதுக்கு பின்னாடி யோசேப்போடு குடும்பம் நடத்தி அதுக்கு பின்னாடி இந்த பிள்ளைகள்லாம் என்ன செஞ்சாங்க? பெற்றுக்கொண்டார்கள். எனவே இயேசு கிறிஸ்து
அவள் தன்னுடைய தாயை, அதாவது இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாய்க்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுத்தார். அதே நேரத்தில் தாயை காட்டிலும் தன்னுடைய சகோதரர்களை காட்டிலும் பிதாவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பிதாவுடைய சித்தத்தை என்ன செய்தார்? நிறைவேற்றினார் என்பது இது கற்றுக் கொடுக்கிற செய்தி நமக்கு. சரிங்களா? அடுத்தது சகோதரர்கள். அவனுடைய சகோதரர்கள் யாருன்னு பார்த்தோம் இல்லையா? தாயை பார்த்துட்டோம். சகோதரர்கள் யாரு? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா. அடுத்தது இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா சகோதரிகளும் சில பேர் இருக்கிறாங்க. 55வது வசனம் பாருங்களேன். 56வது வசனம், இவன் சகோதரிகள் எல்லாரும் அப்படின்ட்டு போடுது. சகோதரிகள் எத்தனை பேர்னு சொல்லப்படலைங்க. ஆனால் சகோதரர்கள் மட்டும் என்ன செய்யுது? சொல்லப்படுது. 4 பேர். சகோதரிகள் சொல்லப்படலை. இன்னொரு விஷயத்தையும் இங்கே தெரியுமா? அதாவது பெரும்பாலும் பெண்களை குறித்து அதிகமாக என்ன செய்யறதில்ல, இங்கே விவரித்து சொல்லுவது இல்லை. ஆண்களை மட்டும்தான் இங்கே விவரித்து சொல்லப்படுகிறது. சரியா? ரைட். இப்போ இந்த சகோதரர்களை குறித்து என்ன சொல்லப்படுது? இந்த சகோதரர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவரோடு கூட சேர்ந்து வாழ்ந்தாங்க. யாரோடு? இயேசுவோடு கூட. இந்த பூலோகத்தில் இயேசுவோடு கூட சேர்ந்து வாழ்ந்தார்கள். அதுக்கான வசனம் யோவான் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் பாருங்கள். யோவான் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். அதன் பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீசரும் கப்பர்நகமுக்கு போய் அங்கே சில நாள் தங்கினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயோடு சகோதரோடு இந்த உலகத்தில் என்ன செய்தார்? வாழ்ந்தார். அப்போ யோசித்து பாருங்கள். இவர் பிதாவுடைய சித்தத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. ஆனால் மற்ற சகோதரர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அவர்கள் இவரை நேசிக்கவில்லை. யாரை? அவர் சகோதரர்கள் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யவில்லை? நேசிக்கவில்லை. இதை நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன். 7ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களில் பாருங்கள். இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவில் சஞ்சரித்து வந்தார். யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாக இருந்தது. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, யாரை நோக்கி? இயேசுவை நோக்கி, இயேசுவை கொலை செய்யணும்னு சொல்லி வகை தேடுறாங்க யூதர்கள். அந்த நேரத்தில் அவருடைய சகோதரர்கள் சொல்கிற ஆலோசனையை பாருங்கள். நீ செய்கிற கிரியைகளை உம்முடைய சீசர்கள் பார்க்கும்படி அவ்விடை விட்டு யூதேவிற்கு போ. பிரபலமாக இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்தில் ஒன்றையும் செய்ய மாட்டான். நீ இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார். அவர் சகோதரர்கள் என்ன செய்யல? இவரை இயேசு கிறிஸ்து என்று சொல்லி என்ன செய்யவில்லை? விசுவாசிக்கவில்லை. யோசித்து பாருங்க. அது மட்டும் இல்லை, மார்க் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் பாருங்களேன். மார்க்கு 3:21. மார்க்கு 3:21. அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி என்ன செஞ்சாங்க? அவருடைய இனத்தாரே மதிமயங்கி இருக்கிற இவர் லூசுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவருடைய சகோதரர்கள், அவருடைய இனத்தார். யாரை? இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் அவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்னு பாருங்கள். தாய் இவரை நேசிக்கிறார். ஆனால் சகோதரர்கள் என்ன செய்யலை? நேசிக்கவில்லை. ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்து பூலோகத்தில் என்ன செய்தார்னு சொன்னால் தன்னுடைய தாய்க்கும் சகோதரர்களுக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதையை இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? கொடுத்தார். அதுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவருடைய சகோதரர்கள் என்ன செய்யலை? அவரை நேசிக்கலை, விசுவாசிக்கலை. ஆனால் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த பின்னாடி அவருடைய சகோதரர்கள் எல்லாருமே கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். அதில் தான் யாக்கோபு நிருபம் எழுதப்பட்டது. யாக்கோபு நிருபத்தை எழுதினவர் யாருன்னா இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரன். யூதா நிருபத்தை எழுதினது யாருன்னா இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரன். இப்போ அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். புரியுதுங்களா? இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ பூலோக குடும்பத்தை காட்டிலும் இயேசு கிறிஸ்து பரலோக குடும்பத்தை எந்த அளவுக்கு நேசித்தார் என்பதை பாருங்கள். இப்போ அவர் சொல்கிறார், என் தாய் யார், என் தகப்பன் யார்,
எனக்கு உண்மையான தாயும் என்னுடைய தகப்பனும் யார் என்பதை அவர் என்ன செய்கிறார்? சீசர்களை சுட்டி காட்டுகிறார். இவர்கள்தான் என்னுடைய தாய் தகப்பன். இன்னைக்கு நம்மளை பார்த்து திருச்சபையில் உங்களுடைய சகோதரனா சகோதரியா யாராவது நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு சேர்த்துக்கொள்ளுங்க அப்படின்னா சேர்த்துக்கொள்வோமா? எங்கள் வீட்டில் இருக்கிற குடும்ப நபர்களே போதும், இனி எக்ஸ்ட்ரா எங்களுக்கு தேவையில்லை. எங்கள் குடும்பத்திலே யாரும் ஒழுங்காக இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து எனக்கு தாய் தகப்பன், எனக்கு சகோதரி, எனக்கு தாயும் சகோதரர்கள் இவர்கள் தான் என்று சொல்லி சீசர்களை என்ன செய்கிறார்? காட்டுகிறார். ஏன் சீசர்களை காட்டுகிறார்? அவர் இங்கே நல்லா கவனிங்க. யாரை தன்னுடைய குடும்பத்தில் சகோதரர்களாக தாயாக இயேசு கிறிஸ்து பாவிக்கிறார் என்று சொன்னால், இங்கே மத்தேயுல நம்ம பார்த்தோம், பிதாவினுடைய சித்தத்தின்படி யார் செய்கிறார்களோ அவர்கள்தான் என்னுடைய தாய், அவர்கள்தான் என்னுடைய சகோதரர்கள். ஏன்னா நான் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறேன். நான் பிதாவினுடைய சித்தத்தின்படி, பிதாவினுடைய சித்தம் என்ன? நான் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்காக நீ சிலுவையில் போய் என்ன செய்ய வேண்டும்? இரத்தத்தை சிந்த வேண்டும். அதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார், பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். புரியுதுங்களா? அப்ப பிதாவுடைய சித்தத்தின்படி நிறைவேற்றுகிற நான் பிதாவுடைய குமாரனா இருக்கிறபடினாலே, அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக நான் ராஜாவா இருக்கிறபடினாலே, என்னுடைய ராஜ்யத்தில் நீங்க இருக்கணும்னு சொன்னா என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி நீங்களும் என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். யார் பிதாவுடைய சித்தத்தின்படி செய்கிறாங்களோ அவங்க தான் எனக்கு சகோதரர்கள், என் குடும்பத்தில் அவர்கள் தான் அங்கத்தினர்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். நீங்கள் லூக்காவில் பாருங்களேன், லூக்கா 8ஆம் அதிகாரம், லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம் பாருங்கள். அதற்கு அவர் தேவனுடைய வசனத்தை கேட்டு, அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாக இருக்கிறார்கள். 2 காரியத்தை அங்கே சொல்கிறாங்க. ஒன்று, அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? என் பிதாவுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். அவங்க தான் என்னுடைய தாய் தகப்பன், என்னுடைய சகோதரர்கள். அதே போல் யார் என்னுடைய வசனத்தை கேட்டு, அவர் சொல்கிறார், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாக இருக்கிறார்கள். யோசித்து பாருங்க. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்போது அவர் நமக்கு சொல்லி வச்சுட்டு போன இந்த வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், சரீரப்பிரகாரமான தாய் தகப்பன் இருந்தாலும் கூட என்னுடைய வசனத்தின்படி பிதாவுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் தான் என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய தாய் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு? அவர் இனங்காட்டி நமக்கு அடையாளம் காண்பித்து கொடுக்குறார். சரியா? அப்போ இந்த சீசர்களை காட்டுறாரு. ஏன் சீசர்களை காட்டுறாரு? இந்த உலகத்தில் 12 சீசர்கள் அவரே தெரிந்து கொண்டார், அவர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாரு. இப்போ இந்த சீசர்கள் ஏன் சீசர்களை காட்டுற? இவங்க தான் என்னுடைய தாய், இவர்கள் தான் என்னுடைய சகோதரர்கள். ஏன் சீசரை காட்டுறாரு? அதுக்கு சில வசனங்களை பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்கள். லூக்கா 17:5. அப்பொழுது அப்போஸ்தலர்கள் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள். அவங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படி இயேசுவினிடத்தில் என்ன செய்கிறார்கள்? கேட்கிறார்கள். ஏற்கனவே விசுவாசத்தில் இருக்கிறாங்க, எங்களுடைய விசுவாசம் இன்னும் வர்த்திக்கப்பட வேண்டும், அதற்காக அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். உங்களுடைய விசுவாசம் என்ன? தேவனுடைய வீட்டிலே நீங்களும் நானும் அங்கமாக இருக்க வேண்டுமானால், கண்டிப்பாக அவருடைய சகோதரர்களாக இருக்க வேண்டுமானால், பரலோக ராஜ்யத்திலே அவருடைய குடும்பத்திலே நாம் அங்கமாக இருக்க வேண்டுமானால் நாம் கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்திலே நாம் வளர்ச்சி அடைய வேண்டும், வர்த்திக்க அடைய வேண்டும். அந்த வளர்ச்சி நமக்குள் இருக்குதா? ஆனால் அந்த சீசர்கள் விசுவாசத்திலே வளர்ச்சி அடைந்தார்கள். அதனால தான் இவர்கள் தான் என்னுடைய சகோதரர்கள் என்று சொல்லி கையை காட்டினார். தாயை காட்டிலும் அவருடைய சகோதரர்களை காட்டிலும். சரிங்களா? அடுத்து இன்னொரு வசனம் பாருங்கள். 22ஆம் அதிகாரம் லூக்கா 22:14. லூக்கா 22:14 பாருங்கள். வேலை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலர்களும் பந்தி இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க
மிகவும் ஆசையாக இருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில் என்றே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் 13வது வசனத்தில் அவர்கள் போய் தங்களிடத்தில் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தப்படுத்தினார்கள். இந்த சீசர்கள் தான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள். யார் ஒருவர் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள்தான் என்னுடைய தாய், அவர்கள்தான் என்னுடைய உறவினர்கள், அவர்கள்தான் என்னுடைய சகோதரர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? இயேசுவின் பெயரை சொல்லி கொண்டு நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொடுக்கிறோம், இந்த திருச்சபையில் அங்கமாக இருக்கிறோம். ஆனால் இந்த சீசர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட சீசர்கள், இயேசுவினுடைய கட்டளைகளுக்கு அப்படியே அவர்கள் என்ன செய்தார்கள்? கீழ்ப்படிந்தார்கள், கீழ்ப்படிந்து கொண்டிருந்தார்கள். இப்போ 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை பாருங்களேன். அங்கே பவுல் சொல்கிறார், எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகி எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள், நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள், நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர் என்று சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அதாவது கிறிஸ்துவின் நிமித்தமாக நாங்கள் பலவீனமானவர்கள். அப்போஸ்தலர்களை ஏன் காட்டுறாரு? இவங்க தான் என்னுடைய சகோதரர்கள்னு சொல்லி கிறிஸ்துவின் நிமித்தமாய் அதிக பாடுபட்டார்கள், கிறிஸ்துவின் நிமித்தமாய் அவர்கள் மரித்தார்கள், இரத்த சாட்சியாக மரித்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் மட்டும்தான் தேவனுடைய பரலோக ராஜ்யத்தில் அங்கத்தினர்களாக இருக்க முடியுமே ஒழிய சும்மா பூலோகத்தில் வாழ்ந்துட்டு சரீரப்பிரகாரமான தாய் தகப்பனை மட்டும் அதிகமாக நேசித்து நான் வாழ்ந்தால் அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சரியா? இங்கே அடுத்தது ஏன் இந்த சீசர்களை பார்த்து சொல்கிறான்னு சொன்னால், அவரோடு கூட அவர்கள் பாடுபட்டார்கள். அவர்களோடு கூட அவர்கள் என்ன செஞ்சாங்க? பாடுபட்டது மட்டுமல்ல, அவர்கள் சுவிசேஷத்தை எங்கும் சுட்டி எல்லா இடத்திலும் தெரிந்து அவர்கள் என்ன செஞ்சாங்க? கிறிஸ்துவை அறிவித்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அவருடைய சுவிசேஷத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம்தான் இருக்கிறோமோ இல்லையே, அதை கொண்டு போய் மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிவித்து அவர்தான் அவனுடைய இரட்சகர், அவரை விசுவாசிங்கள் என்று சொல்லி சொல்லுகிறவர்கள் மட்டும்தான் அவருடைய குடும்பத்தில் அங்கத்தினர்களாக இருக்க முடியும். சரிங்களா? இப்போ எபேசியருக்கு எழுதின நிருபம் அங்கே சொல்கிறாரு, இப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய வீட்டில் எப்படி நம்மை சேர்க்கிறாருன்னு பாருங்கள். இயேசு கிறிஸ்து அவருடைய வீட்டிலே நம்மை அங்கமாய் சேர்க்க வேண்டுமானால் அவர் எப்படி சேர்க்கிறார் பாருங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11 பாருங்களேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியார் இருந்தீங்க, மாம்சத்தின் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களாய் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களாய் இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுதோ 13வது வசனம் பாருங்க, முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவின் பூலோக குடும்பத்தில் அவர் தம்முடைய குடும்பத்தாரோடு எப்படி நடந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அதே போல் பரலோகத்தை, அதாவது பரலோகத்தில் இருக்கிற அந்த குடும்பத்திற்காக இயேசு கிறிஸ்து அவர் எவ்வாறு செயல்பட்டார் என்பதை இங்கே அவர் என்ன செய்கிறாரு? சொல்கிறார். புரியுதுங்களா? அப்போ நம்ம பரலோக குடும்பத்தாராக இருந்து கிறிஸ்துவின் சகோதரராக இருக்க வேண்டுமானால், பரலோகத்திலே அங்கமாக இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனை, கிறிஸ்துவை விசுவாசிப்பது மட்டுமல்ல, கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது மட்டுமல்ல, அவருடைய சுவிசேஷத்தை அநேகருக்கு சொல்வது மட்டுமல்ல, அவரோடு கூட பாடுபட்டால் மட்டும்தான் அவருக்கு அவருடைய ராஜ்யத்தில், அவருடைய பரலோக ராஜ்யத்தில் அவருடைய சகோதரர்களாக, அவருடைய உறவினர்களாக நாம் என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். இதை தான் இங்கே நமக்கு என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவருடைய இரத்தத்தினாலே நம்மை சம்பாதித்திருக்கிறார்.
அவருடைய ரத்தத்தினாலே நம்ம அதுதாங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருத்திருத்தாரை உண்டாக்கி பகையாக நின்ற பிரிவினையாக நடுசுவரை என்ன செஞ்சாரு? தகர்த்து போட்டா. தேவனுடைய பார்வையில் நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? அவருடைய கோபத்துக்கு உள்ளானவர்களாக இருந்தோம். நித்திய தண்டனைக்கு எதுவாக இருந்தோம். சரியா? நித்திய நரகத்திற்கு எதுவாக இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் நம்மை தேவனுடைய பிள்ளையாக மாற்றுவதற்கு அவர் கடைசி சொட்டு இரத்த வரிக்கு சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டு ரட்சித்து தேவனுடைய பிள்ளை என்கிறதான சுதந்திரத்தை உங்களுக்கு எனக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அதனால தான் நம்மை அவருடைய சகோதரர் என்கிறதான அந்த உறவு முறையிலே நம்மோடு என்ன செய்கிறார்? அவர் இடைப்படுகிறார். புரியுதுங்களா? அதனால தான் 19ஆம் வசனம் பாருங்களேன். 2ஆம் அதிகாரம் எபேசியர் 2:19. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரங்களின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாக இருக்கிறார். எனவே தான் எனக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொன்னார், இதோ என்னுடைய தாய், இதோ இவர்கள் தான் என்னுடைய சகோதரர்கள். அது மட்டும் இல்லை, இவர்கள் தான் என்னுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள், இவர்கள் தான் என்னுடைய பிதாவுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள், இவர்கள் தான் என்னுடைய சுவிசேஷத்தை சுமந்து சென்று அநேக தேசங்களிலே சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை நிமித்தமாய் இரத்த சாட்சியாக மரித்தவர்கள். எனவே இவர்கள் தான் என்னுடைய சகோதரர்கள், இவர்கள் தான் என்னுடைய வீட்டினுடைய பரலோக ராஜ்யத்தினுடைய பிள்ளைகள் என்பதை அவர் அடையாளம் காண்பித்தார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் அப்படி அடையாளம் காட்டுவாரா? அவ்வளோ சாதாரணமாக நாம் அவருடைய பரலோக ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளாக ஆக முடியாது. சரியா? அப்படி ஆகணும்னு சொன்னால் இங்கே சொல்லுகிற அந்த தேவனுடைய வசனத்துக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? முற்றிலுமாக கீழ்ப்படிய வேண்டும். சரியா? அது மட்டும் இல்லை, அவர் சொல்கிறார் பாருங்க, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22-23 வசனத்தை பாருங்களேன். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. இப்போ கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாக நம்ம மாற்றுவதற்கு தேவனுடைய வசனத்தின் மூலமாக நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார். அவருடைய வசனத்தை கொண்டு நம்மை சுத்திகரித்திருக்கிறார். அவருடைய வசனத்தை கொண்டு நம்மை ரட்சித்திருக்கிறார். அவருடைய வசனத்தை கொண்டு தேவனுடைய பிள்ளை என்கிறதான சுதந்திரத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி இருந்தால் மட்டும்தான், கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டால் மட்டும்தான் நாம் மனம் திரும்பி கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய பிள்ளையாக இருந்தால் மட்டும்தான் அவருடைய குடும்பத்திலே, பரலோக குடும்பத்திலே நீங்களும் நானும் என்ன செய்ய முடியும்? அங்கமாக இருக்க முடியும். எனக்கு பிரியமானவர்களே, அதனால தான் கடைசி அவர் சொல்லுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, பவுல் சொல்கிறாரு 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை பாருங்கள். முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனைப் போலவும் பாலிய புருஷரை சகோதரைப் போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களைப் போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளைப் போலவும் பாவித்து புத்தி சொன்னேன். இயேசு கிறிஸ்துங்கு நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நம்ம 2 காரியத்தை பார்த்தோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது பூலோக தாய் தகப்பனிடத்தில் எப்படி நடந்து கொண்டார். அடுத்தது பரலோகத்தினுடைய பிள்ளைகள் யார் என்பதை அவர் என்ன செய்கிறார்? அடையாளம் காட்டுகிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ இங்கே நம்ம கற்றுக்கொள்ளுகிறதான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நல்லா கவனிங்க. நாம்
பூலோகத்தில் வாழுகிறோம், நமக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது. ஆனால் அந்த குடும்பத்தை காட்டிலும் பரலோகத்தில் அங்கமாக இருந்து அவருடைய பிள்ளையாக வாழ வேண்டும் என்கிறதான அந்த விருப்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் நீங்களும் நானும் கொடுக்குறோமா? இந்த உலகத்தில் நான் இன்னாருடைய மகன் என்று சொல்வதை காட்டிலும் நான் தேவனுடைய பிள்ளை என்பதை நான் உறுதிப்படுத்துவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேனா? ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து 33 சிலுவையில் அவருடைய தாயை பார்த்து, இதோ உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, இவன் தான் உன்னுடைய தாயின்னு ஏன் சொன்னார் தெரியுமா? கொஞ்ச நாள் தான் தாய் தகப்பன் நம்மோடு கூட இருக்க முடியும். இன்றைக்கு இந்த உலகத்தில் மனைவியாக இருந்தாலும் புருஷனாக இருந்தாலும் அதே போல் பிள்ளைகளாக இருந்தாலும் பெற்றோர்களாக இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் அவங்க நமக்கு பெற்றோர்களாக பிள்ளைகளாக மனைவியாக கணவனாக இருக்க முடியும். அதுக்கு பின்னாடி இருக்க வாய்ப்பு கிடையாது. ஆனால் நிரந்தரமான உங்களுடைய தகப்பன் யார்? நிரந்தரமான என்னுடைய தகப்பன் யார்? அவர்தான் பிதாவாகிய தேவன். நிரந்தரமான சகோதரன் யார்? அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. புரியுதுங்களா? அப்போ நம்ம இந்த உலகத்தில் யாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம்? இன்னுமே நம்முடைய சரீர பிரகாரமான தகப்பன்மார்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம என்ன செய்கிறோம்? காணப்படுறோம். பாருங்க, மார்க்கு 10ஆம் அதிகாரம், மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்கிறாரு, 28 பாருங்கள். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 28 அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதித்திரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு நூறத்தனியாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிங்க, பேதுரு கேட்குறான், நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மை பின்பற்றுமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? பேதுரு யார்? அவருடைய சீசனில் ஒருவன். அதுக்கு இயேசு சொல்கிறாரு, என் நாமத்தின் நிமித்தமாய் தாயையாவது வீட்டையாவது விட்டவன் தான் மறுமையில் பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் என்ன செய்ய முடியும்? நூறத்தனியான பலனை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு உண்மையான தாய் சகோதரர்கள், தாயும் சகோதரர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு யார்? உண்மையான தாயும் சகோதரர்கள் யார்? யார் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறார்களோ அவர்கள் தான். யார் தேவனுடைய வசனத்தின்படி கேட்டு அதன்படி செயல்படுகிறார்களோ அவர்கள் தான் அவருடைய தாய் சகோதரர்கள். ஆனால் இன்றைக்கி நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இன்றைக்கி நம்மை பார்த்து அப்படி சொல்லுவாரா? இடம் காட்டுவாரா? சீசர்களை பார்த்து காட்டினார், இவங்க தான் என்னுடைய தாய். இப்போ நம்மை பார்த்து சொல்லுவாரா? இவர்கள் தான். ஏன்? அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகள். அது மட்டும் இல்லை, இந்த பூமியில் நம்ம குடும்பத்தை காட்டிலும், நம்முடைய குடும்பத்தை காட்டிலும் பரலோக குடும்பத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுதான் நிலையானது, நித்தியமானது. இரண்டாவது விஷயம், நல்லா கவனிங்க, இன்றைக்கி நம்முடைய இந்த பூமியில் வாழுகிற அந்த வாழ்க்கையில் நம்முடைய உறவு முறைகளை காட்டிலும், நம்முடைய தாய் தகப்பன் உறவு முறைகளை காட்டிலும் ரட்சிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளை நேசிக்கிறோமா? ஆனால் இயேசு கிறிஸ்து அதை செய்தார். இன்றைக்கி உண்மையான தாய் சகோதரர்கள் யார் தெரியுமா? கூட பிறந்தவங்க இல்லை. உண்மையான சகோதரர்கள் யாருன்னா ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும், சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள். இரத்த சம்பந்தமான காரியம் என்ன? நீங்களும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டீர்கள், மற்றவர்களும் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள். அப்படின்னா யார் அவங்க? எல்லாமே தாய் சகோதர சகோதரிகள். புரியுதா? இன்னைக்கு அப்படி நம்ம பாவிக்கிறோமா? அடுத்தது, நம்ம யாரோட அதிகமாக ஐக்கியம் கொள்கிறோம்? சக விசுவாசிகளோடு ஐக்கியம் கொள்கிறோமா? சக விசுவாசிகளோடு நம்ம ஐக்கியம் கொண்டு ஆவிக்குரிய ரீதியிலே நம்ம பலப்படுத்தி கொள்கிறோமா? அல்லது நம்முடைய உற்றார் உறவினர், என் பங்காளி, அவன் இவன் சொல்லிட்டு அவங்களோடு நாம் ஐக்கியம் கொள்ளுகிறோமா? ஆனால் இயேசு கிறிஸ்து பெத்த தாயே ஸ்திரீ என்று சொல்லி சொன்னார். அவங்க நிரந்தரமானவங்க அல்ல. இப்போ நம்ம யார் அதிகமாக நேசிக்கணும் தெரியுமா? உண்மையான ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து அவன் எந்த ஜாதியாக இருக்கட்டும், எந்த கோத்திரமாக இருக்கட்டும், அவன் யாராக இருக்கட்டும்,
இயேசு கிறிஸ்துவை கீழ் ஜாதியாக இருந்தாலும் மேல் ஜாதியாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக விசுவாசித்து அவன் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு சபையில் அங்கமாக இருக்கிறான்னா அவன் என்னுடைய உயிர் நண்பன், உயிர் சகோதரன். அப்படி பாவிக்கணும். அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். அவன் தான் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியும்? போக முடியும். இயேசு கிறிஸ்து அதை தான் செய்தார். ஆனால் இன்றைக்கி நம்முடைய பார்வை எப்படி இருக்குது யோசித்து பாருங்கள். நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்கிறேன், ஆனால் உண்மையாக இங்கே சபையில் இருக்கிற மற்ற விசுவாசிகளை நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு அவங்களோடு நம்ம ஐக்கியம் கொள்கிறோம்? இல்லையே. யோசித்து பாருங்க. அது மட்டும் இல்லை, இந்த பூலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்தை சரியான முறையில் நடத்துகிறோமா? சரியான முறையில் நடத்துகிறோமா நம்ம குடும்பத்தை? ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்போது அவர் தன்னுடைய குடும்பத்தை சரியான விதத்தில் நடத்தினார். தன்னுடைய தாயை இன்னொரு சகோதரன் இன்னொருத்தனுக்கு ஒப்பு கொடுத்து என்ன செஞ்சார்? இவனை பராமரிப்பான்னு சொல்லி விட்டுட்டு போனார். சகோதரர்கள் இயேசு கிறிஸ்துடைய சகோதரர்கள் இயேசுவை வெறுத்தாங்க. ஆனால் இயேசு ஒரு நாள் அவர்கள் என்ன செய்யலை? வெறுக்கவில்லை. ஆனால் கடைசியாக அந்த சகோதரர்கள் எல்லாமே என்ன செஞ்சாங்க? தேவனை இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரர்களாக இருந்தார்கள்.